கையளவு மனசு அதில் கடலளவு கனவு. மாமி, சாரதாவோட மக வாணி பெரிய டாக்டரா இருக்காங்க இங்க ஹைதராபாத்ல. அவங்க அப்பாயின்மெண்டே கிடைக்கல. சாரதாவுக்கு ஒரே சந்தோஷம், அதே நேரத்துல பார்க்க முடியலன்னு வருத்தம். I don't want to talk to you. ஹாஸ்பிட்டலுக்குள்ள தானே அப்பாயின்மெண்ட் இல்லாம பேச முடியாது. டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போவல, அப்ப போய் பாரு. சரி, தைரியமா போய் பாரு. நீ யாருன்னு சொல்லிக்கோ, பரவாயில்ல. அதை பாரு, அதை பாரு, வரா பாரு. அடையாளம் தெரியல. உன்னை பார்க்க நான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன். நான் 5 மணிக்கு மேல பேஷண்ட்ஸ் எல்லாம் பாக்குறது இல்ல. நான் பேஷண்ட் இல்லம்மா, உன்னை பெத்தவோ உங்க அம்மா. அம்மாவா? என்ன பெத்த அம்மா செத்து போய் 15 வருஷம் ஆச்சு. She was a bad mother. சாரதா ஹாஸ்பிட்டல் என் பேரை மட்டும் வச்சிருக்க. சாரதாங்கிற அந்த புனிதமான பேர் மேல எனக்கு கோபமே கிடையாது. என்ன பெத்தவ மேலதான் எனக்கு கோபம். I don't have a quarrel with the name, only with the person. வாணி, don't waste my time. இவரோட தான் வந்திருக்கீங்களா? யார் இவரு? இவங்க சார்பா உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியதா இருக்கு. உங்க அப்பாயின்மெண்ட் வேணும். உங்க சொந்த விஷயங்களை பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. I can't give you any appointment. டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். ஒரு பேஷண்ட்டை என்ன பார்க்கணும்னா take the appointment from the hospital. அதுக்கு 2 மாசம் வெயிட் பண்ணணும்.
Yes, Vidya here. ஹலோ வித்யா, குருரங்கன் பேசுறேன். 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக் கொடுக்கணும். அதை எந்த அக்கௌண்ட்ல இருந்து கொடுக்கலான்னு ஆடிட்டர் கிட்ட கேட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. எஸ் செக் புக்ஸ் என்கிட்ட இருக்கு. ஆமா. ஓகே. ஹவ் ஆர் யூ? Fine. Thank you, sir. ஓகே, பை. மணி நேரம் ஆச்சு வந்து. எப்படி பார்க்க போறோம்னு தெரியல. பேசாம ஊருக்கு போயிட வேண்டியதானா? கொஞ்சம் பொறுமா. உன் பொண்ண இங்கேயே வரவழைக்கிறேன் பாரு. என்ன மந்திரம் போட்டா இங்கேயே வரவழைக்கிறேன்னு எப்படி சொல்றீங்க? ஹலோ, குருரங்கன் ஹியர். சாரதா ஹாஸ்பிட்டல் இருந்தா சொல்லுங்க. ஐ சி. டாக்டர் வாணி என்ன பார்க்க வராங்களா? வரட்டுமே. சாரதா, என்ன வந்து பார்க்க டாக்டர் வாணி அப்பாயின்மெண்ட் கேக்குறாங்க. ஓகே மேடம், 4 மணிக்கு வந்து பார்க்க சார். ஐ வில் வெயிட் ஃபார் இட். தேங்க் யூ. என் பொண்ணு கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே குதிரை கொம்பா இருக்கு. அது எப்படி உங்களை பாக்குறதுக்கு வரா? அதுவும் நீங்க இருக்கிற ஹோட்டலுக்கு. குருரங்கனுக்கு இன்னும் பெரிய கொம்பு, ஒட்டக கொம்பு. என்ன பண்ணீங்க? அவ எப்படி இங்க வரா? பொறுத்து தெரியாம தான் கேக்குறேன். Why this hide and seek? நான் தான் உங்க அம்மா சாரதான்னு நீ சொல்லிக்கிட்டா என்ன? வேண்டாம், அது மட்டும் வேண்டவே வேண்டாம். Why not? ஏற்கனவே வாணி என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கா. Don't talk. You're a bad mother. I don't want to talk to you. சின்ன வயசுல ஏதோ தப்பா நினைச்சிட்டாளாக்கோ. இப்ப வளர்ந்து பெரிய டாக்டர் ஆகி. Sorry to say this. உங்களையும் என்னையும் சேர்த்து பார்க்கும்போது இன்னும் வேற தப்பா நினைச்சிட கூடாது இல்லையா? ஓகே. நான் எங்க இருந்து அவளை பாக்குறது? நீ பாட்டுக்கு பக்கத்துலயே உட்காந்துட. என்ன யாருன்னு அறிமுகப்படுத்தி வைப்பீங்க? ஒருவேளை அவ என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா? You're right. சாரதா, உன் ரூமுக்கு போக சொல்றேன். சாரதா, இந்த டோரை தர. அஞ்சாறு பேர் ஒரே ஃபேமிலியா வந்தா ரூமுக்கு ரூம் இன்டர் கனெக்ட் பண்ற டோர் இது. சோ நீ உன் ரூம்ல இருந்துகிட்ட இந்த டோரை திறந்து உன் பொண்ணை அவளுக்கு தெரியாமலே பார்க்கலாம். மணி 11 தான் ஆச்சு. 12, 1, 2, 3, 4. இன்னும் 5 மணி நேரம் இருக்கே. 5 புடவை மாத்திக்கேன். மணி 4:10 ஆச்சு. வாணியே இன்னும் வரல. உன்னையும் என்னையும் மாதிரி வேலை இல்லாதவங்களா? ஏதாவது அவசர ஆபரேஷன் அது இதுன்னு எமர்ஜென்சி கேசஸ் இருக்கும் இல்லையா? பொறுமையா இரு. அவ கல்யாணம் எப்ப பண்ணிக்க போறான்னு ஞாபகமா கேளுங்க.
மிஸ்டர் குரு ரங்கன் ஃப்ரம் பெங்களூர் எந்த ரூம்ல இருக்காரு? 1 second. 301 மேடம். எஸ் மிஸ்டர் குரு ரங்கன், நான் டாக்டர் வாணி பேசுறேன். லவுஞ்சில இருந்தா பேசுறேன். வரலாமா? காத்துக்கிட்டு இருக்கேன், வாங்க. ஓகே. உன் பொண்ணு வந்துகிட்டு இருக்கா பாரு. வாங்க டாக்டர், நைஸ் டு see you. நீங்களே நான் இருக்கிற இடம் தேடி என்ன பார்க்க வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. No, no, it's my privilege. Thank you. உட்காருங்க டாக்டர். சாரி, ஒரு அரை மணி நேரம் லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிக்கணும். இட்ஸ் ஓகே. ஒரு கிரேட் டாக்டருக்காக அரை மணி நேரம் என்ன, ஹோல் டே வெயிட் பண்ணலாம். யார போய் யார் கிரேட்னு சொல்றது? உங்களோட தயாள குணத்தையும் மனிதர்கள் மேல இருக்கிற அக்கறையும் பார்க்கும்பொழுது you're the greatest. அனாவசியமா என்ன புகழ்றீங்க? அனாவசியமா? உங்களை இப்படி எல்லாம் பாராட்டினா பத்தாது சார். நீங்க செஞ்சிருக்கிற உதவிக்கு கூட்டம் கூட்டி மேடை போட்டு உரத்த குரல்ல உலகம் முழுக்க தெரியற மாதிரி பாராட்டணும், தெரியுமா? நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? என்ன? இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய டாக்டர் ஆன உங்களை பெத்த உங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி மேடையில ஏத்தி மாலை போட்டு பாராட்டினாங்க. யாருக்கு சார் இவ்ளோ பெரிய மனசு வரும்? அதுவும் பெங்களூர்ல இருந்து ஹைதராபாத் வந்து என்ன பத்தியும் என்னோட ஹாஸ்பிடலை பத்தியும் கேள்விப்பட்டு 5 10 1000 15 லட்சம் நான் கூட கொடுத்துட்டு போறீங்க. Just like that. எங்க கார்டியாலஜி பிளாக் கட்டி முடிச்சதும் அதுக்கு உங்க பேரே வைக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். இதெல்லாம் எதுக்குங்க? அது மட்டும் இல்ல சார், அந்த பிளாக் ஓபனிங்க்கு நீங்க தான் வரணும், உங்க கையால தான் திறந்து வைக்கணும். யாராவது பிரபலமானவங்களை வச்சு ஓபன் பண்ணா கலர்ஃபுல்லா இருக்கும். மினிஸ்டர்ஸ் இல்ல சினிமா ஸ்டார்ஸ். எங்களுக்கு பிரபலங்கள் தேவையில்லை சார், நல்லவங்க தான் வேணும். ஃபங்க்ஷன் தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இன்டிமேட் பண்றோம். திறப்பு விழாக்கு நீங்க உங்க வைஃபோட வரணும். ஆஹா, அதுலதான் ஒரு சிக்கல். என்ன சார்? அதுக்கு முதல்ல வைஃப் வரணும். அப்போதானே வைஃபோட நான் வர முடியும். You mean you are still a bachelor? எப்படி சார் பொண்ணு பெத்தவங்க உங்களை இன்னும் விட்டு வச்சிருக்காங்க? அள்ளி அணைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா. அள்ளி அள்ளி அணைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா. கையளவு மனசுக்குள்ளே காலம் செய்த தந்திரமோ, கண்ணை விற்று சித்திரமோ.
நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா கையளவு மனசுக்குள்ளே காலம் செய்த தந்திரமோ கண்ணை விற்று சித்திரமோ பூக்களுக்கு புதுவாசம் வேருக்கு ஏனோ வனவாசம் மங்கைக்கென்ன தாய்மொழியோ மௌனம் இவள் வாய்மொழியோ கனவுக்கு பின் வரும் விழிப்போ இதுவும் என்ன மறுபிறப்போ ஊமை குயில் பாடி என்ன ஊமை குயில் பாடி என்ன ஊருக்கு தான் புரிந்திடுமோ உண்மை எங்கு தெரிந்திடுமோ அள்ளி அள்ளி கழித்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா அள்ளி அள்ளி அணைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா கையளவு மனசுக்குள்ளே காலம் செய்த தந்திரமோ கண்ணை விற்று சித்திரமோ அள்ளி அள்ளி அணைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா கையளவு மனசுக்குள்ளே காலம் செய்த தந்திரமோ கண்ணை விற்று சித்திரமோ என்ன சந்தோஷம் தானே? உன் பெண்ணரசிய கண் குளிர பார்த்துட்டல. அவளை பார்த்துட்டு இருக்கும் போதே உயிர் போயிடக்கூடாதான்னு இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவு இருக்கு. உன் பொண்ணு கல்யாணத்துல தள்ளி மறைஞ்சு நின்று அச்சதை போட வேண்டாமா? இது சினிமால எல்லாம் வராப்புல. அவ எப்ப கல்யாணம் பண்ணி போறாளாம் கேட்டீங்களா? காதுல வேலை. அதுக்கு எங்க நேரம் இருக்குன்ட்டா முதல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, 15 லட்சம் செக் எப்ப கொடுத்தீங்க? செக் புக் கொண்டு வந்துருந்தீங்களா? மாத்தாய், எனக்கு ஞாபகம் மறதிதான் ஜாஸ்தியே தவிர முன் யோசனை உண்டுமா? Mr. Gurrangan, will you allow me to kiss your feet? ஐயோ, ரிட்டர்ன் ஃபிளைட் டிக்கெட் ஓகே பண்ண முதல்ல.